கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 39வது வசனம். மத்தேயு 23:39, Matthew 23:39. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? கொஞ்ச காலத்துக்கு நான் என்னுடைய பிரசன்னத்தை உங்களை விட்டு எடுத்துக்கொள்ள போறேன். எப்படி? நான் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள். என்ன இது? நிரந்தரமா உங்களை கைவிடல. அதாவது தேவனுடைய திட்டத்துல ஒரு பாஸ் சொல்லுவோம் இல்லையா, ஒரு கொஞ்ச காலத்துக்கு நான் உங்களை என்ன பண்றேன், நான் என்ன எடுத்துக்கொள்றேன் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா இஸ்ரேல் அவரை மேசியா, அவர்தான் எங்களுடைய தேவன் என்று அவங்களுடைய இருதய ஒரு மாறுதல் வர்ற வரைக்கும் நீங்க என்னைய பார்க்க மாட்டீங்க. ஓசியா 5:15 சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார் இல்லையா, நான் என் இடத்துக்கு எப்ப திரும்பி வருவேன், நீங்க உங்களுடைய குற்ற உணர்வில் நீங்க கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் போது என்று சொல்லக்கூடியதாக. அப்ப என்னன்னா, இஸ்ரவேல் மறுபடியும் எடுத்து கட்டப்படும். ஆனா அதுக்கு என்ன? அவர்களுடைய மனம் திரும்புதல் அவசியம். இஸ்ரவேலை கர்த்தர் மறுபடியும் எடுத்து கட்டுவார். அவருடைய வாக்கு கொடுத்திருக்கிறாரு, அது நிச்சயமா நடைபெறும். ஆனா அதற்கு என்ன தடையாயிருக்கு? அவர்களுடைய மனம் திரும்புதல். அதனாலதான் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும். இது எங்க? 118வது சங்கீதம் 26வது வசனம். அது என்ன? மெசையானிக் சாம் சொல்லுவாங்க. அதாவது தீர்க்க தரிசனமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய இரட்சகரை பத்தி சொல்லக்கூடியது. ஒரு நாள் இஸ்ரவேல் முழுவதும் என்னைய, நாம் தான் அந்த இரட்சகர், நான் அதிசயம் செய்யறவர் இல்ல, அற்புதம் செய்யறவர் இல்ல, தீர்க்க தரிசி மாத்திரம் இல்ல, நான் யாரு? நான் தான் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நான் தான் உங்களை ரட்சிக்கிற இரட்சகர் என்று மொத்த தேசமும் மனம் திரும்புதலுக்குள்ள உண்டாகும். அப்பொழுது நீங்க அப்பதான் என்னைய பாப்பீங்க. ஏன்னா சகரியா 12:10 சொல்லும்போது, நான் தாவீதின் குடும்பத்தாருக்கும் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கும் விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவேன். அப்ப என்ன செய்வீங்க? தாங்கள் உருவ குத்தி பார்த்தவரை நோக்கி பார்த்தவர்கள் சுகம் பெறுவார்கள், அவங்க ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்ப என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிக இதான் கடிந்து கொண்டா கூட அதுல ஒரு நம்பிக்கையோட முடிக்கிறாரு. ஏன்னா நியாய தீர்ப்பு மிகவும் உண்மை, ஆனா இன்னமும் இரக்கம் உங்களுக்கு இருக்கு. அதனால இந்த கதை இன்னும் முடியல, இந்த உங்களுடைய சரித்திரம் இதோட முடியல. அதனால நீங்க இப்ப மனம் திரும்புங்க. ஏன்னா நான் என்ன பண்றேன்? உங்களை சீர்திருத்துறேன், நான் உங்களை கைவிடல. ஏன்னா ரோமர் 11:26 சொல்லும்போது எல்லா இஸ்ரவேலர் எல்லாம் ரட்சிப்புக்குள்ள வருவாங்கங்கிற சொல்லப்பட்டிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, இது எதை காட்டுதுன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் மகிமையில் வருவார், தன்னுடைய 2ஆம் வருகையில மகிமையில வருவார் என்று சொல்லக்கூடியதாக. அப்படி கிறிஸ்து வரும்போது எல்லா கண்களும் என்ன? அவரை தேவனாக பார்க்கும். எல்லா முழங்கால்களும் முழங்கால் படியிடும். எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும், இவர்தான் கர்த்தர் என்று சொல்லக்கூடியதாக. அதைத்தான் ஆண்டவர் சொல்லி முடிக்கிறார். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய சீர்திருத்தம், கர்த்தருடைய டிசிப்ளின் எப்பொழுதுமே அது முடிவில்லை. அது எப்பயுமே நீங்க என்கிட்ட திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொஞ்ச காலத்துக்கு தன்னை விட்டுறாரு. எதுக்காக? நீங்க மனம் திரும்பணும், நீங்க ஒப்புரவாகணும், நீங்க என்ன சொல்லணும்? இவர்தான் மேசியா, இவர்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்துல வரணும்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா கிறிஸ்து நிச்சயமா வருவாரு. அதனால எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்களும் நானும் ஆயத்தமா இருக்கிறோமா? ஏன்னா அந்த கேள்வி என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவாரா வரமாட்டாராங்கள் இல்ல. ஏன்னா இதுவரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிச்சயமாய் நிறைவேறியது. அப்போ கேள்வி என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நீங்க சந்தோஷத்துல அவரை வரவேற்கக்கூடிய மக்களா இருப்பீங்களா, இல்ல வெக்கப்பட்டு ஓடி ஒழியக்கூடிய மக்களா இருப்பீங்களா? இதுதான் கேள்வி. ஏன்னா 2 கூட்டம் இருக்க போகுது. ஒண்ணு என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆரவாரம் பண்ணி, ஐயோ எங்களை ரட்சிக்கிற ரட்சகர் வந்து விட்டாருன்னு சொல்லி சந்தோஷமா அவரை எதிர்பார்த்து வரவேற்கக்கூடிய ஒரு கொண்டாட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்க போகுது.
இன்னொரு கூட்டம் என்ன பண்ண போது, ஐயையோ அவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பயந்து அவங்க குற்ற உணர்வுலையும் பாவத்திலையும் அழிவுல போறோம், எங்க மேல நியாய தீர்ப்பு வரப்போகுது என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகையில 2 நடக்க போகுது. நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் வாசிச்சு பாத்தீங்கன்னா அங்க 2 விருந்து இருக்கு. ஒண்ணு கல்யாண விருந்து, அது யாரு, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லக்கூடியதாக. ஆனா இன்னொன்னு, தேவனாகிய கர்த்தர் என்ன பறவைகளை கொண்டு ஒரு விருந்து வைக்கிறார். அது என்ன, எல்லா மாம்சமும் அழுகி சாப்பிடக்கூடியதா. அப்ப எனக்கு அருமையானவர்களே, நீங்க கிறிஸ்து வரும்போது நீங்க அவரை மனமகிழ்ச்சியோடு வரவேற்பீங்களா, இல்ல வெக்கத்துல குறுகி போவீங்களா? யார் நீங்க? வல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்மை வரவேற்க சந்தோஷத்தோடு ஆயத்தமாய் இருக்கக்கூடிய மக்களாய் இருக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.